வாங்க, ஒரு சின்ன பையனோட நேர்மைய பத்தி சொல்ற ஒரு சூப்பரான கதைய பார்க்கலாம். நம்மளை யாருமே பார்க்காதப்ப வர்றதாங்க உண்மையான சோதனை. இது அருணோட கதை. சாயங்கால நேரம் அருண் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கான். அப்போதான் ரோட்டோரமா ஏதோ ஒண்ணு பளபளன்னு மின்னுச்சு. அது ஒரு விலையுயர்ந்த வாட்ச். அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம். ஒரு பக்கம் ஆசை, இன்னொரு பக்கம் மனசாட்சி. கடிகாரத்தை எடுக்க கை போகும்போதுதான் டக்குன்னு அவனுக்கு ஒன்னு ஞாபகம் வந்துச்சு. அவங்க வாத்தியார் சொன்ன வார்த்தைங்க மனசுல ஓடுச்சு. அது திருக்குறள்ல இருந்து ஒரு குறள். அதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். அடுத்தவங்க பொருளை எடுக்கணும்னு நினைக்கிறது கூட தப்புதான். அந்த நொடியே அவன் மனசு தெளிஞ்சிருச்சு. அந்த வாட்ச் நமக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டான். அவன் தப்பிக்க ஓடல, சரியானதை செய்யத்தான் வேகமா ஓடினான். பக்கத்துல இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த வாட்சை நேர்மையா கொடுத்துட்டான். இவ்வளவு சின்ன வயசுல இப்படி ஒரு நேர்மையா? அந்த போலீஸ்காரரே ஆச்சரியப்பட்டு போனார். கொஞ்ச நாள்ல வாட்சோட ஓனர் அருண் நேர்ல வந்து பார்த்து நன்றி சொன்னாரு. அருணோட அப்பா, அம்மா, டீச்சர்னு எல்லாரும் ரொம்ப பெருமைப்பட்டாங்க. ஊரே அவனை கொண்டாடிச்சு. சோ இந்த கதையிலிருந்து நம்ம 3 முக்கியமான விஷயங்களை கத்துக்கலாம். அவன் கையில காசு சேரல, ஆனா மனசு நிறைய நேர்மையும் நிம்மதியும் கிடைச்சுது. அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டா நம்ம மனசுதான் அழுக்காகும். அதை விடுறது தான் நமக்கு உயர்வு.